வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவிகே சார்பா வேலூர்ல மாநாடு போட்டிருக்காங்க. நிர்வாகிகள் கூட்டம் தான் இதுவும். இதை பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இவங்க போலீஸ்காரங்க வந்து நிர்வாகிகள் கூட்டத்துக்கு தான் அனுமதி கொடுப்பாங்க, மாநாட்டுக்கு நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாநாடு அதாவது இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமே மாநாடு போலதான் நடக்குது. அதை பத்தி பார்த்தலாம். வேலூர்ல இன்னைக்கு 23/2/2026 இன்னைக்கு பகல் 12 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்குது. அது பார்த்திருப்பீங்க எல்லாரும். இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் அதுல என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னாரு. அது வந்து கால சம்பந்தமான ஒரு குட்டி கதை. அது நல்லாவே இருந்தது. இப்போ ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பார்த்தோம்னா அது உண்மைதான் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் கவனிக்கத்தக்க வேண்டியது என்னன்னா, டிவிகே மாநாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பந்தல் போட்டு இருக்கிறாங்க. அதாவது பந்தல்னா ஷெட்டு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, வெயிலுக்கு அதாவது 12 மணின்றதுனால போன தாட்டி வெயிலே ஒருத்தர் இறந்துட்டாரு இல்லைங்களா, அதனால இந்த தாட்டி வெயில்ல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பந்தல் போட்டிருக்கிறாங்க. பந்தல் போடுறது இதுவரையிலும் பந்தல் போடாததுக்கு காரணம் நிறைய இருந்தது. அதாவது பந்தல் வந்து டெம்பரரியா தான் போடுவோம். அங்க எவனா எதனா தூணுக்குன்னா உடச்சு விட்டானா மொத்த பந்தலும் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக பந்தல் போடாது இருந்தாங்க. ஆனா இந்த தாட்டி பந்தல் போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த தாட்டி என்ன நடக்குதுன்ட்டு. மக்கள்லாம் வெயில்ல அவஸ்தப்படுறத தவிர்த்து இருக்கிறார் தளபதி. யோசிச்சுதான் செய்யறாரு. ஒரு மீட்டிங்க்கும் அப்கிரேட் ஆகினே இருக்குது. ஆனா இவங்க தான் வந்து ஒரு மீட்டிங், எல்லா மீட்டிங்க்கும் 5,000 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிறவங்க எங்க தான் போறது? வேலூர் மாவட்டம்னா வேலூர் மாவட்டத்துல வெறும் 5,000 பேர் தான் நிர்வாகிகள் இருப்பாங்களா? எல்லா கட்சியிலயும் 1,00,000 பேர், 70,000 பேர், 50,000 பேருன்றாங்க. ஆனா டிவிக்கு மட்டும் அந்த 5,000 பேர் தாண்ட மாட்டாங்க பர்மிஷன் கொடுத்துல. அது எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வேலூர் மாவட்டத்திலயும் அப்படிதான், இதுக்கு முன்னால் நடந்த மாவட்டங்கள்லயும் அப்படிதான். அது மொத்தம் 33 ஏக்கர் பரப்பளவா. 33 ஏக்கர்ல 5,000 பேர் தாராளமா நிக்கலாம். அதனால எந்த வித உயிர் சேதமும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். வரவும் வராது. அப்படி மீறியும் வந்ததுன்னா இது ஏதோ சதி செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு மீட்டிங் தவறாக உயிர் சேதம் வந்துச்சுன்னா இது வந்து அதாவது கேஷுவலா நடக்கிறது இல்லை. இதுக்குன்னு பிளான் பண்ணி பண்ணாதான் வந்து ஒரு மீட்டிங் தவறாம உயிர் சேதம் வந்துட்டே இருக்குதுன்னா இது வந்து ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம 900 பேர் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்ட சார்பா 900 போலீஸ் வந்து அங்க பாதுகாப்புல இருக்கிறாங்க. சோ பாதுகாப்பு இருக்குது, கட்டமைப்பு நல்லா இருக்குது, வெயில் தாக்கம் இல்ல. அவ்வளோ 33 ஏக்கர் வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா. அதாவது வந்து ஹைவேஸ்க்கு பக்கத்திலேயே கொடுத்துருக்குறாங்க. அதனால எந்த வித அசம்பாவிதமும் நடக்காம இந்த கூட்டம் வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும். அது பார்க்கலாம் நம்ம. வேலூர் மாவட்ட சார்பா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. வெள்ளியில யானை அதாவது கொடியில இருக்கிற யானை சிம்பிள் மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சிங்கோல் கொடுத்தாங்க, வேல் கொடுத்தாங்க, மாலை பங்கமா மாலை போட்டாங்க. மாவட்ட செயலாளர் அப்புறம் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதே கேம்பெயின் பஸ்ஸமா இருக்கும் இல்லைங்களா, அதே பிரச்சார வாகனம் தான் இன்னைக்கு வந்து தளபதி போனதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஓவரா ஆக்டிங் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம புஷியானந்த் பண்ணியிருந்தாரு. நிர்வாகிகளை வந்து அங்க நில்லு இங்க நில்லு, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்ட்டு. ஆனா இப்ப வந்து ராஜ்மோகன் அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ராஜ்மோகன் அவர்கள் நிர்வாகிகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். ஏன்னா அவர் வந்து காம்பேயர் மாதிரி தான் பண்றாரு. ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற அந்த பணியை தான் பண்றாரு. அங்க யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஏன்னா மேடையில விஜய்க்கு, அதாவது அந்த பிரச்சார வாகனத்துல விஜய் கூட இருக்கிறவங்க ஏற்கனவே விஜய் சந்தித்து பேசிதான் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறவங்க கிடையாது. சோ அவங்களோட எக்ஸைட்மெண்ட்லாம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனா அவ்வளோ அன்யூஷுவலா நடந்துக்க மாட்டாங்க. அதனால திரு ராஜ்மோகன் அவர்கள் கொஞ்சம் அவரோட ஆர்வத்தை கட்டுப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கோங்க. எப்பயுமே பேசுற மாதிரிதான் டிவிக்கு ஒரு தூய சக்தி, டிஎம்கே தீய சக்தி, ஸ்டாலினை பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்டாரு தளபதி. அதெல்லாம் எல்லா மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்னும் வந்து புதிய விஷயம் தளபதி பேசணும். அதாவது வேலூர்னா வேலூர் சம்பந்தமான அந்த விஷயத்த பேசினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வேலூர்ல எத்தனையோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பத்தி பேசணும். அங்க வந்து வேலூர் பக்கத்துல தான் காட்பாடி தொகுதி இருக்குது. அதாவது தலைவர் பொதுச் செயலாளர், திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் அங்கதான் இருக்கிறாரு. காட்பாடி தொகுதியில் தான் அவரோட தொகுதி. சோ அவர் கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தொகுதியில போகும்போது அந்த தொகுதியில இருக்கிற அமைச்சர்களையும் எல்லாரையும் வந்து அவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க பத்தி பேசினாதான் அதோட இது வந்து மக்கள்கிட்ட இம்பாக்ட் ஆகும். அங்க என்ன நடக்குதோ அதை சொன்னாதான் மக்கள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. நம்ம தொகுதியிலையும் இப்படி நடக்குது, அது தலைவர் வரலாம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சோ அதையும் கொஞ்சம் சேர்த்து பேசினாருன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை தளபதி அவர்களோட கவனத்திற்கு எடுத்துன்னு போக வேண்டியது
நிர்வாகிகள், அதாவது மாவட்டத்துல மாநில லெவல்ல இருக்கிற நிர்வாகிகளோட கடமை தான். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.